இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு ஒரு விஷயத்தை வந்து சைலண்டாக புரிய வச்சுருக்காங்க. அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய நெட்வொர்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு சின்ன நெட்வொர்க் கிடையாது, அவ்வளோ பெரிய நெட்வொர்க் இது. இதில் வந்து எந்த பிளாட்ஃபார்மை வந்து இவங்க தகவல் தொடர்பு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கூகுள் அல்லது மைக்ரோசாஃப்ட் இதுதான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. நீ வருங்காலங்களில் இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்க நெட்வொர்க்கை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அப்படி இந்தியாவில் வந்து என்ன நெட்வொர்க் இருக்குது அதுக்கு இணையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோஹோ அப்படிங்கிற நெட்வொர்க் இருக்குது. இதைத்தான் அவங்க பயன்படுத்த போகிறாங்க. சமீபத்தில் கூட நம்ம பிரதமர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிகளையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய நெட்வொர்க்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய தயாரிப்புகளை பயன்படுத்த பழகிக்கிறங்க, அடுத்த நாட்டை நம்பி இருக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. அதனுடைய வெளிப்பாடாக தான் இருக்குமோ என்னமோ தெரில. இப்போ இந்த ரயில்வே நிர்வாகம் வந்து இதை பயன்படுத்த போகிறதாக நினைக்கிறேன் நான். சரி, இது ஒரு நல்ல விஷயமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக நல்ல விஷயந்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லா நாடுகளுக்குமே ஒரு நெட்வொர்க் இருக்குது, ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஏன்னா அது மாதிரி இந்தியாவுக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதை நம்ம பயன்படுத்தலை. இப்போ அதை பயன்படுத்த போகிறோம். அப்போ பயன்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்குன்னு ஒரு வலிமை கிடைக்கும். அதனால தான் இதை பயன்படுத்த போகிறதாக சொல்லப்படுதுங்க. சரி, ஏன் வந்து இந்தியா இப்படி ஒரு முடிவு எடுக்கணும், அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் இருக்கிறார்ல, அதாவது அமெரிக்கா ஜனாதிபதி, இவர் வந்து நமக்கு இறக்குமதி வரியை வந்து அதிகப்படுத்தியிருக்காரு, 50% அதிகப்படுத்தியிருக்காரு. இது போக H1 விசா, அதாவது அதனுடைய விலையும் அதிகப்படுத்தியிருக்காரு, கட்டணத்தை அதிகப்படுத்தியிருக்காரு. இதனால் வந்து பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய மாணவர்கள். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவங்க அங்கே வேலைக்கு போகிறது தடுக்கப்படுது, அதனால தான் வந்து பாதிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் வந்து அமெரிக்கா வந்து பண்ணிட்டு வர்றாங்க. இதனால் வந்து நமக்கு பாதிப்புகள் அதிகமாகுது. சரி, அதனால் மாற்று நடவடிக்கைகள் நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்தால் மட்டும்தான் நாமளும் வந்து அந்த நாட்டுக்கு இணையாக வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நடவடிக்கைகளை வந்து ஈடுபட்டுக்கிட்டு வர்றாங்க. சரி, அமெரிக்கா வந்து இந்த மாதிரி இடைஞ்சல்களை வந்து இப்போ தான் நமக்கு கொடுக்குதா அப்படின்னு பார்த்தா கிடையாதுங்க. ஏற்கனவே இந்த மாதிரி இடைஞ்சல்கள்லாம் கொடுத்துக்கிட்டு தான் வந்துட்டு இருந்திருக்குது அமெரிக்கா. அதாவது பார்த்திங்கன்னா 1998 வந்து இந்தியா வந்து அணுகுண்டு சோதனை பண்ணுது. எங்கே பண்ணுது? பொக்ரானில் பண்ணுது. யார் தலைமையில்? நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா தலைமையில் தான் அதை அவங்க பண்ணுறாங்க. பண்ணி முடித்தோடனே வந்து அமெரிக்காவோட ரேடரில் வந்து அதை அணுகுண்டு வெடித்தது வந்து பதிவாகலை. இந்தியா சொன்னதுக்கப்புறம் தான் அமெரிக்காவுக்கே தெரியும் நாங்கள் அணுகுண்டு வெடித்தது அப்படின்ட்டு. அப்போ அமெரிக்கா இந்த விஷயத்தை தெரிஞ்ச உடனே கண்டனம் தெரிவிக்கிறாங்க இந்தியாவுக்கு. கண்டனம் தெரிவித்து என்ன சொல்கிறாங்க, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லி முடிஞ்சு குறிப்பிட்ட நாளில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியா மீது பொருளாதார தடை அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து அமெரிக்காவில் வந்து ஜனாதிபதியாக இருந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பில் கிளின்டன் தான் இருந்தார். அப்போ சரி நீங்கள் தடை வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்தியா. ஆனால் இந்தியாவில் அப்போ பிரதமராக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தான் இருந்தாங்க. அப்போ அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுங்களா அமெரிக்காவுக்கு? எங்கள் நாடு சுதேசி நாடு, எங்கள் நாட்டில் எல்லா வளமுமே இருக்குது, நாங்கள் யாரையும் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் தாராளமாக வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அது பெருசாக அவர் கண்டுக்கலை. உடனே அமெரிக்கா வந்து என்ன எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு நெருக்கடி ஏற்பட்டது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவோட குளிர்பான கம்பெனிகள் பூராமே இந்தியாவில் வந்து அதிகமாக முதலீடு பண்ணியிருந்தாங்க. அந்த டைமில் நல்ல வியாபாரங்கள் நடந்துகிட்டு இருந்தது. இப்போ நீங்கள் பாட்டில் பொருளாதார தடை விதிச்சிட்டிங்க, நிறையா முதலீடு நாங்கள் பண்ணியிருக்கிறோம், எங்களுக்கு நஷ்டம் அதிகமாக ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் அமெரிக்கா ஜனாதிபதியை வலியுறுத்துகிறாங்க அந்த தடையை நீக்க சொல்லி. இந்த மாதிரி பல கம்பெனிகள்லாம் அவங்கள போய் வலியுறுத்துகிறாங்க. அதன் பேரில் தான் வந்து அவங்க இந்தியா மேலே இருக்கக்கூடிய தடையை நீக்குறாங்க. அவங்கள வாலண்டரியாக வந்து இந்தியா வந்து எங்கள் மேலே இருக்கிற தடையை நீங்கள் எடுங்கன்னு சொல்லவே கிடையாது, அவங்கள தான் நீக்கினாங்க. இது ஒரு விஷயம். இப்போ இந்த மாதிரி தான் வந்து நீ வருங்காலங்களில் ட்ரம்புக்கும் உருவாகும் அப்படின்னு நாம் நம்பலாம். அதுபோக பார்த்திங்கன்னா இந்தியா சாதாரண நாடு இப்போ இல்லை. என்ன காரணம்னா, பொருளாதாரத்தில் 12வது இடத்துல நம்ம இருக்கிறோம். அப்பேற்பட்ட நாடு நம்ம இந்தியா. அதனால் எதற்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் இந்தியாவுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளோட கருத்து.